உன்னோட திறமை தான் உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு, நீ நல்லா விளையாடிட்டு இருக்கன்னு துஷார் கொடுத்த அந்த ஒரு ஆறுதலால அரோரா அவங்களும் ரொம்ப சந்தோஷமாகிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து துஷார் அவரு வீட்டுக்குள்ள வந்தது எல்லாருக்குமே வந்து ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா துஷார் அவர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவரோட என்ட்ரி வந்து திடீர்னு வரும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில இந்த சீசன் 9ல பாத்தீங்களா எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கமருதீன், பார்வதி இவங்க 2 பேரும் ரெட் கார்டு வாங்கி வெளியே வந்தாங்க. அவங்களோட நட்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள வெளியே வந்தும் அவங்க நல்ல நண்பர்களா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா துஷார், அரோரா அவங்க 2 பேருமே வந்து வீட்டுக்குள்ள நல்ல நண்பர்களா இருந்தாங்க. துஷார் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அரோரா இன்னுமே கேம்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. சொல்ல போனா 2 பேருமே வந்து ஆரம்பத்திலே அதை புரிஞ்சுக்கிட்டு தான் விளையாண்டாங்க. ஆனா ஒரு சில இடத்துல இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே இவங்களோட கேமுக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள இருந்த சமயத்துல தேவையில்லாம நிறைய வதந்திகள், அதாவது அரோரா துஷார் அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் எவ்வளவோ சமூக வலைதளத்துல பரவுச்சு. அந்த வகையில அரோரா அவங்க வீட்டுக்குள்ள, அதாவது துஷார் அவர் இப்ப வீட்டுக்குள்ள வந்ததுமே அரோரா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் காதல் பாட்டெல்லாம் பாட்டி 2 பேரையும் சந்தோஷப்பட வச்சாங்க. சொல்ல போனா துஷார் அவரை ரொம்ப மிஸ் பண்ணதா சொன்னாங்க. எனக்கு 18 லட்சம் பணம் கூட பெருசுல, இந்த ஒரு மொமெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அரோரா அவங்களும் சொன்னாங்க. துஷார் அவர் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்ததுமே அரோரா அவங்க கிட்ட, நான் வெளியே போனதுக்கு காரணம் நீதான சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. நான் வெளியே போனது நான் வந்து கொஞ்சம் விளையாட்டுல ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம், மக்கள் பார்த்து எடுத்த முடிவுங்க, அதனால நான் வெளியே போயிட்டேன். ஆனா நீ ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்க, நீ வந்து உன்னோட வழியில ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ற, அதனால இவ்வளவு தூரம் வந்து இந்த விளையாட்டுல நிக்கிற, நீ அதுக்காக ஃபீல் பண்ணாதா, நீ ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்க, அதுக்காக பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. வீட்டுக்குள்ள அவர் வந்து இவ்வளவு தூரம் மோட்டிவேட் பண்றது அரோரா அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவங்க இந்த வீட்டுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னா துஷார் அவர் தான். அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஒன்னா இருந்தாங்க. துஷார் அவர் போனது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. துஷார் தான் வீட்டுக்குள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும், தயவு செஞ்சு இப்படியெல்லாம் போட்டு அவரை உள்ள அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இவங்க இப்படி நினைச்சதுனாலே என்னமோ அவர் கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ள வரவே இல்லை. கடைசி இந்த வீக் தான் வந்திருக்காரு. சொல்ல போனா இன்னும் ஒரு 2-3 நாள்ல நம்மளுக்கு டைட்டில் வின்னரும் யாருன்னு தெரிய போகுது. ஸோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். இந்த சீசன் 9ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ. இந்த பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே பரபரப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல ரொம்பவே கம்மியான ஒரு எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் பண்ணாலும் போக போக கமருதீன், பார்வதி அவங்க இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நல்லா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வெளியே அனுப்பி இன்னுமே இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்குனாங்க. வீட்டுக்குள்ள வந்த திவ்யா அவங்களும் எதிர்பாராத நேரத்துல வெடிச்சு, சொல்ல போனா பயங்கரமா கண்டென்ட் கொடுத்து எல்லாரையும் கேள்வியெல்லாம் கேட்டு இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யம் பண்ணாங்க. திவ்யா அவங்க தான் வின்னர்னு ஒரு பக்கம் நிறையவே கருத்துக்கள் போயிட்டு இருந்தாலும் அரோரா அவங்களுக்கு கண்டிப்பா ரன்னர் வாய்ப்பு இல்ல, எதிர்பாராத விதமா அவங்க வின்னர் வாய்ப்பு வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். துஷார், அரோரா இவங்க 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்குள்ள இருக்கிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? துஷார் அவர் சொன்ன விஷயங்கள் சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.